வாங்க சுண்டல் குழம்பு புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எண்ணெயை ஊற்றினோம். அந்த வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டு அந்த இஞ்சி பூடு எல்லாமே நம்ம அழகாக இடித்து வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளித்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூடு போட்டு அது கொஞ்சம் வாசனை போய் அதுக்கடுத்து தக்காளியை போட்டு மசாலாவில் போட்டு அழகாக அந்த புளிக்குழம்பு வந்திருக்கு. ரொம்ப புளி ஊற்றாமல் போதுமான அளவு போட்டு 2 ஸ்பூனு நல்லா மிளகாப்பொடி போட்டு கரெக்டான எல்லாமே சமமாக இருக்கும் பொழுது அந்த குழம்பு சூப்பராக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இந்த சுண்டல் அழகாக இருக்கா, அழகாக வெந்து வந்துருச்சு. இப்படி வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அது உப்பு எல்லாமே கலந்து அழகாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது. அவ்வளோதான். இப்படி இதே புளிக்குழம்பு. இதே புளிக்குழம்புல நம்ம முருங்கைக்காய் போட்டு வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், எல்லாம் போட்டு வைக்கலாம். இது நல்லா சூப்பராக ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நம்ம ஊரில் தேங்காய் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் தேங்காயை போட்டு வச்சோன்னா அதை விட தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இனி மதியானத்துக்கு சாப்பிட வேண்டியதேன். இப்போ மணி 11 மணி ஆக போகுது. ஓகே.